ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரைமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான அவரைக்காய் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். வாங்க என்னென்னு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்ச அவரைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு சைடில் இருக்க நாரை வந்து நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா பொடிசாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம். ஒவ்வொரு அவரைக்காயை எடுத்து நம்ம அந்த நாரை வந்து கரெக்டாக மெதுவாக உரிக்கணும். ஸ்பீடாக உரிச்சா பாதிலே பிஞ்சிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக உரிச்சோம் அப்படின்னா நார் ஃபுல்லாமே உறிஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாமல் இருக்கும். ஓகே, அவரைக்காய் எல்லாத்தையுமே நம்ம நாரெல்லாம் உரித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் பொடிசாக வெட்டி வைக்கணும். ஒரு 4-5 அவரைக்காய் மொத்தமாக எடுத்து வச்சு நம்ம பொடிசாக நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தான் போட போகிறோம். அதில் வந்து நல்லா பொடிசாக வெட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். நம்ம அடுப்பில் கல் வந்து நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. போட்டு வதக்கணும் அப்படின்னா சூப்பராக வதங்கிடும். நம்ம வெட்டி முடித்தாச்சு. அவரைக்காயை ஃபுல்லாத்தையும் வெட்டி முடித்தாச்சு. இப்போ எடுத்து போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவரைக்காய் ஃபுல்லாத்தையும் நல்லா கல்லில் குட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வேக்காடு அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். நல்லா வேகலை அப்படின்னா ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து நரிச்சுன்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா வேக விட்டு நம்ம எடுத்து வைக்கணும். ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பித்தாச்சு. நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அவரைக்காய். அந்த வாசனையே தனியாக இருக்குது. அவரைக்காய் பொரியல்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த வாசனை தெரியும். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. ஒரு தட்டு எடுத்து நல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு வந்து என்ன செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவரைக்காய் வந்து கலக்கி போட போகிறோம். அந்த கலக்கி எப்படி போடணும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு ஒரு முட்டை போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி நம்ம கலக்கி போட போகிறோம். அதுக்கு என்ன அளவான அவரைக்காய் தேவையோ அதை அள்ளி ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு நல்லா காரமாக குழம்பு ஊற்றினா சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காய் வந்து ஏற்கனவே உப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம முட்டைக்கு வந்து உப்பு போட்டு கலக்கி நம்ம கல்லில் ஊற்றிடலாம். இது வேகிற அளவு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக வந்தால் போதும். அதாவது கீழே இருக்க இலையில் மட்டும் நல்லா பாதி வேக்காடு வந்தால் போதும். அது அப்படியே நல்லா எல்லா பக்கமும் சுற்றி மடித்து நம்ம இலையில் எடுத்துக்கிறணும். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து உள்ளே போட்டுக்கலாம். அது வந்து நல்லா வாசமாகவும் நம்மளுக்கு கொஞ்சம் காட்டமாகவும் இருக்கும். ஓகே, அவ்வளோதான். கலக்கி வந்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பிக்கிறதுக்கே சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.